தீமைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் பார்வையிலிருந்து ஏற்படுகிறது. தீய பார்வைகள் இன்றைக்கு பெரும்பாலான இளைய தலைமுறை இன்றைக்கு அலைபேசிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளை நம்ம முன்னாடி பேசினான்னா சரியா இருக்கான்னு அர்த்தம். போனை எடுத்து மணிக்கணக்கில் தனியாக போய் பேச ஆரம்பிக்கின்ற இடம் கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், கணவன் என்ற ரீதியிலான இந்த தொடர்புகள் பெருக தொடங்கி இன்றைக்கு சமுதாயத்திலே பெறுகின்ற ஒரு தீமைகளிலே கள்ளக்காதல் இன்றைக்கு பெருக தொடங்கிவிட்டது. அடுத்து குழைந்து பேசாதீர்கள். நபியினுடைய மனைவியருக்கு இந்த கட்டளையை இஸ்லாம் விடுகிறது. திருமறை குர்ஆன் சொல்கிறது. மிக நுட்பமான ஒரு உளவியலையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. உங்கள் குழந்தைகள் 7 வயதானால் ஆண் பெண் குழந்தைகளை தனியாக நீங்கள் படுக்கையை பிரித்து விடுங்கள். அவர்களை ஒன்றாக நீங்கள் படுக்க வைக்காதீர்கள். எப்படி ஒரு குழந்தை அந்நிய ஆணுடன் தொடர்பு ஏற்பட்டு ஒரு பெரும் விருப்பம் ஏற்பட்டு இன்றைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுடன் துணிந்து அவர்கள் திருமணம் செய்வதற்கு தலைப்படுகிறார்கள் என்று சொன்னால் நான் அங்கே ஒழுங்கான பெற்றோராக இல்லை என்று அர்த்தம். இன்னைக்கு பெரிய அளவில் தீமைகள் செய்வதற்கு குழந்தைகள் எங்கே கற்றுக்கொள்கிறார்கள்? வீட்டிலிருந்து தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். முதலாக அவர்கள் பொய் பேச கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் வீடுதான். அவன் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பையன் ஸ்கூலுக்கு போறான், நல்லா இருக்கான், நம்ம உள்ள போயிட்டு வந்து நல்லா படிக்குது என்று படிக்கின்றார்கள். ஆனால் அவருடைய பழக்கம் என்னவாக இருக்குது கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சொல்கிறது. பள்ளி கல்லூரிகளிலே அதிகமான போதை நடமாட்டம் இன்றைக்கு தொடங்கிவிட்டது. அதை கட்டுப்படுத்த வேண்டும். அண்ணல் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமாக இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் எப்படி இருந்தது என்பதை நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெருங்கருணையும் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றார். இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல. மதம் என்பது என்றால் சில வழிபாடுகளுடன் சடங்குகளுடன் முடிந்துவிடும். அது சில வழிபாடுகளுக்கு மட்டும்தான் உரியது என்ற அடிப்படையில் மதம் திகழும். ஆனால் இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் என்று நாம் சொல்கிறோம். வழிபாடுகளை தாண்டி வாழ்க்கை முழுவதற்கும் வழிகாட்டுகிறது. தொழுகைக்கு எப்படி எந்த இறைவன் வழிகாட்டுகிறானோ, எந்த ரசூல் வழிகாட்டுகிறார்களோ, தொழுகைக்கென்ற எப்படி தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கிறதோ, நோன்புக்கென்ற வழிகாட்டுதல்கள் இருக்கிறதோ, ஜக்காத் கொடுப்பதற்கான வழிகாட்டுதல் இருக்கிறதோ, ஹஜ்ஜுக்குண்டான வழிகாட்டுதல்கள் இருக்கிறதோ, அதே போலத்தான் இஸ்லாம் வியாபாரத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறது, கல்விக்கும் வழிகாட்டி இருக்கிறது, இல்லற வாழ்விற்கும் வழிகாட்டி இருக்கிறது. வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் இஸ்லாம் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது. எனவேதான் இது மார்க்கம் என்று நாம் சொல்கின்றோம். இதை படைத்தவனே இந்த திருக்குரானை அருளினான், அதன் மூலமாக வழிகாட்டுகிறான். அந்த வழிகாட்டுதலும் உலக மக்கள் முழுமைக்குமான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அப்படி வழிந்து வந்த வழிகாட்டுதல்கள் வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டக்கூடிய இறை தூதர்களையும் இறைவன் அனுப்பியிருக்கிறான். பல்வேறு காலகட்டங்களிலே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறை தூதர்களை இறைவன் அனுப்பியிருக்கின்றான். இறை தூதர்கள் அவர்கள் அந்த கொள்கையின் அடிப்படையில் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுடன் ஒரு சமுதாயத்தை கட்டமைத்திருக்கின்றார்கள். எனவேதான் இஸ்லாம் எப்படி தொழுகைக்கு வழிகாட்டுவதை போல இல்லற வாழ்விற்கும் வழிகாட்டி இருக்கிறது என்பதனாலதான் ஆன்மீகவாதிகள் என்று சொன்னால் துறவிகள் என்ற அடிப்படையில் தான் நாம் பார்ப்போம். மற்ற ஆன்மீக சித்தாந்தங்களில் எல்லாம் உச்ச நிலையை அடையக்கூடியவர்கள் துறவிகள் என்ற நிலையில். ஆனால் இஸ்லாம் துறவரத்தை அடியோடு வெறுக்கிறது. திருமணத்தை அது வலியுறுத்துகிறது. அதை பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழிமுறையாக அறிவிக்கின்றார்கள். எனவே அந்த திருமண வாழ்க்கைக்கு இஸ்லாம் வழிகாட்டுவதுடன் இல்லற வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுடன் அதை வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த தூதரும் திருமண வாழ்வில் ஈடுபட்டு அதற்கான ஒரு இல்லற வாழ்க்கைக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இப்படி வாழ்க்கை முழுவதும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. ஒரு ஒழுக்க வாழ்வை, ஒரு நேர்மையான வாழ்வை, ஒரு தெளிவான வாழ்க்கையை இந்த மனித குலத்திற்கு இஸ்லாம் அருள் இருக்கின்றது. ஆனால் இதனுடன் முரண்படக்கூடியவர்கள், இதனுடன் மோதக்கூடியவர்கள் கொள்கை ரீதியாக மட்டுமல்லாமல் இஸ்லாம் வகுத்து தந்த இந்த கட்டமைப்பை உடைக்கக்கூடிய ஒரு சிந்தனை யுத்தத்தையும் அவர்கள் அவ்வப்போது தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடுக்கின்ற இந்த சிந்தனை யுத்தத்தில் முதலாவது என்ன என்று சொன்னால், இஸ்லாம் அமைத்திருக்கின்ற இந்த குடும்ப அமைப்பை சீர்குலைப்பது.
இந்த குடும்ப அமைப்பை சீர்குலைப்பதற்கான அந்த யுத்தம் மெல்ல மெல்ல மேற்கத்திய பண்பாடுகளிலிருந்து இன்றைக்கு நகர்ந்து நம்முடைய இல்லங்கள் வரைக்குமாக வந்துவிட்டது. நம்முடைய உடையில், நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தில், நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் மேற்கத்திய தாக்கம் மெல்ல மெல்ல ஊடுருவி இன்றைக்கு நாமும் அந்த பெரும் சுழற்சிக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்திற்கு வந்துவிட்டோம். எனவே இப்படியான ஒரு வாழ்க்கையை ஒழுக்க வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த ஒழுக்க வரம்புகளிலிருந்து ஒரு கட்டற்ற வாழ்க்கையை நோக்கிய ஒரு சுதந்திரம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு வாழ்வை திட்டத்தை அவர்கள் இன்றைக்கு அதை இந்த நவீனம் என்ற பெயரிலே அதை அறிமுகப்படுத்துகிறார்கள். எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகளை வைத்துக் கொள்ளலாம், மனம் போனில் போக்கில் வாழ்ந்து கொள்வதுதான் இன்றைய சுதந்திரம். ஒழுக்க விழுமங்கள் என்றெல்லாம் அது ஒன்றெல்லாம் கிடையாது. ஒழுக்க விழுமங்கள் எல்லாம் 10ஆம் பசலித்தனம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனவே நாம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். எதற்கு இந்த கட்டுப்பாடுகள் என்ற ஒரு சூழ்நிலையில் மேற்கத்திய நாடுகளில் இருந்து திருமணம் என்ற உறவை தாண்டி அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். லிவிங் டுகெதர், ஆணும் ஆணும் வாழ்வது, பெண்ணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது, இப்படியாக அவர்களுடைய அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு மெல்ல மெல்ல இங்கே வந்து இந்த குடும்ப அமைப்பை சீர்குலைப்பதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலும் கூட பெருகும் விவாகரத்துகள், குலாக்கள். இன்றைக்கு பார்த்தால் அதிகமான வழக்குகள் எங்கே வருகிறது என்று சொன்னால், நாங்கள் எங்கே இஷ்டப்படி திருமணம் முடித்துக் கொள்வோம், இஸ்லாம் வகுத்து தந்த அந்த வாழ்க்கை முறைக்குள் நின்று எங்களுடைய திருமண முறையை நாங்கள் அமைத்து தர மாட்டோம் என்பதுதான். அதனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் விரும்புகின்ற அடிப்படையில் இப்படித்தான் செய்வோம். திருமணத்திற்கு என்று இஸ்லாம் வழிகாட்டக்கூடாது. வழிகாட்டுவது அல்லாஹ் தொழுகையோடு நின்று விட வேண்டும், நோன்போடு நின்று விட வேண்டும். எங்களுடைய குடும்ப விவகாரத்திலே இறைவனுக்கு வேலை இல்லை, நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். அதுதான் இன்றைய குடும்ப விவகாரங்களுக்குள்ள ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கான காரணம். அதில் மிக முக்கியமாக இந்த மேற்கத்திய தாக்கத்திற்குள்ளாக வருவதற்கு மிக முக்கியமாக வந்தது இந்த அலைபேசியினுடைய வரவு. என்றைக்கு அலைபேசி நம்முடைய கையிலே வந்ததோ, வந்த பிறகு வெளி உலக தொடர்புகள் நமக்கு ஏற்பட்டதும் இன்றைக்கு நம்முடைய உடை அணியக்கூடிய முறை கூட மாறிவிட்டது. இன்றைக்கு நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் பையங்க வைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரியும், அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பது தெரியும். இப்படி எல்லாம் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளாக அவர்கள் வர தொடங்கினார்கள். எதையும் பார்க்கலாம், எப்படியும் பார்க்கலாம், யாரோட வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு ஒழுங்கு இருந்தது, ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கட்டுப்பாடுகளை தகர்க்கக்கூடிய ஒரு செயலுக்கு இன்றைக்கு வந்து விட்டது சமுதாயம். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலிருந்து, இன்றைக்கு நாம் ஏற்கனவே சொன்னோம், போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே ஒழுக்க சீர்கேடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவற்றை எல்லாம் கலைந்து ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டுதல். அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க வாழ்வை இந்த மண்ணிலே அறிமுகப்படுத்துவதற்காக நற்குணத்திற்குண்டான அனைத்து ஒழுங்குகளுக்குமாக தம்மை முன்னெடுத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை அவர்கள் கட்டமைத்தார்கள். எல்லாவற்றிலும் ஒழுங்கு இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கலில் அந்த ஒழுங்கு இருக்க வேண்டும், உரையாடுவதில் அந்த ஒழுங்கு இருக்க வேண்டும், உண்ணுவதில் அந்த ஒழுங்கு இருக்க வேண்டும், அடுத்தவரை பார்ப்பதில் அந்த ஒழுங்கு இருக்க வேண்டும். இந்த தீமையுடைய அனைத்து வாசல்களையும் அடைப்பதற்காக இஸ்லாம் சில விதிமுறைகளை, சில ஒழுங்குகளை உங்களுக்கு தருகிறது. விபச்சாரத்தை இஸ்லாம் தடை செய்கிறது. ஆனால் விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்காதீர்கள். அதனுடைய வாசலை, அனைத்து வாசல்களையும் அடைக்கக்கூடிய அடிப்படை பணிகளை இஸ்லாம் செய்கிறது. முதல்ல எங்கிருந்து இந்த தீமைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால், பார்வையிலிருந்து ஏற்படுகிறது, தீய பார்வைகள். எனவே இஸ்லாம் பார்வையை கட்டுப்படுத்த சொல்கிறது. திருமறை இப்படியான வசனத்தை நமக்கு அருளுகிறது. நீங்கள் உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். அது ஆண்களுக்கும் அந்த கட்டளை இடுகிறது, பெண்களுக்கும் அந்த கட்டளை இடுகிறது. உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். முதல் பார்வை உம்முடையது. அலியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், முதல் பார்வை உம்முடையது, ஆனால் இரண்டாம் பார்வை உம்முடையது அல்ல, மாறாக அது ஷைத்தானுடையது. முதலில் நாம் பார்க்க தொடங்குவோம். பார்க்கும்போது அது முதல் பார்வை, இரண்டாவது ஒரு பார்வை, அடுத்தடுத்த பார்வைகள், அந்த பார்வைகள் நமக்கு வழிதவர சென்று விடும் என்பதனாலதான் ஒரு மிக முக்கியமான ஒரு நபிமொழியை பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். வேலியை சுற்றி நீங்கள் மேயாதீர்கள். வேலியை சுற்றி மேய்ந்தால் உங்களை அறியாமல் அந்த வேலிக்குள்ளும் நீங்கள் சென்று விடுவீர்கள்.
எனவே ரொம்ப நுணுக்கமாக இந்த நபிமொழி மிகவும் ஆழமான ஒரு நபிமொழி. நாம் நல்லதானே இருக்கோம், நாம் அப்படி தப்பெல்லாம் பண்ண மாட்டோமே, நாம் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் அந்த தீமையின் பக்கம் நீங்கள் நெருங்க தொடங்கி விட்டால் உங்களை அறியாமலேயே அதற்குள் நீங்கள் வலிக்கு கொண்டு சென்று விடுவீர்கள். அதான் இந்த அலைபேசியை பார்க்கும் போது நாம அந்த குரான் தானே பார்க்கிறோம், பயான் தானே பார்க்கிறோம், ஹதீஸ் தானே கேட்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க தொடங்குவோம். அப்படியாக உலக நடப்புகள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்ள இழுத்து செல்லும். இறுதியாக அது எங்கே வந்து முடியும் என்பது தெரியும். இன்றைக்கு பெரும்பாலான இளைய தலைமுறை இன்றைக்கு அலைபேசிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அலைபேசி கட்டுப்பாடு என்பது இன்றைக்கு ஒழுக்க வரம்பினுடைய முதல் பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஒழுக்க மாண்புள்ள சமுதாயம் எங்கிருந்து உருவாகும் என்று சொன்னால் என்னுடைய இல்லத்திலிருந்து உருவாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பது, அவர்களை அவர்களுடைய மனம் போல போக்கிலே வாழ்வதற்கு விட்டு விடுவது, அவர்களுக்கு செல்லம் கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே அவர்களுக்கு நாம் அதிகமாக அவர்கள் கேட்பதை வாங்கி கொடுக்கின்றோம். செல்போன் பிள்ளை பார்க்கிறாங்க. இன்னைக்கு பாடத்திட்டத்திலே அலைபேசி வேண்டும். இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் விட்டது, அதை தவிர்க்க முடியாது. செல்போன் பார்க்காது என்றெல்லாம் நீங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அலைபேசி அவர்களுக்கு கொடுக்கும் போது எப்படி பார்க்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்பதையெல்லாம் நாம் வழிகாட்ட வேண்டி இருக்கிறது. அப்படி வழிகாட்டவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை எங்கு அந்த தொடர்புகள் ஏற்படும், எதையெல்லாம் பார்க்கும் என்பதை கூட நாம் எப்படி தொழுகை முறைகளை சொல்லி தருகிறோமோ, வழிபாட்டு முறைகளை சொல்கின்றோமோ, அதே போல ஒழுக்க முறைகளையும் சொல்லி நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த போன் எடுத்துட்டு இந்த அலைபேசியில எடுத்தால் அவர்கள் யாருடன் உரையாடுகிறார்கள். நம்முடைய பிள்ளை நம்ம முன்னாடி பேசினான்னா சரியா இருக்கான்னு அர்த்தம். போனை எடுத்துட்டு மணிக்கணக்கில் தனியாக போய் பேச ஆரம்பிக்கின்ற இடம் கூப்பிட்டு கேட்கணும், யாரிடம் பேசுகிறாய், இவ்வளவு நேரம் பேசுகிறாய். அதே அவர்கள் நினைக்கின்றார்கள் இது என்னுடைய உரிமை, நான் வளர்ந்து விட்டேன், நான் யாரிடம் பேசுவேன், இதெல்லாம் போய் நீங்க கேட்கிறீங்க என்ற அந்த நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வழித வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவார்கள். இரவு அவர்கள் எவ்வளவு நேரம் அந்த அலைபேசியை பார்க்கின்றார்கள், எதை பார்க்கின்றார்கள். இன்னும் சொல்வதானால் இந்த பாஸ்வேர்டு என்பது தந்தைக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் அதை பார்க்கக்கூடிய உரிமை இந்த தந்தைக்கு இருக்கிறது, அந்த மனைவிக்கு இருக்கிறது, கணவனுக்கு இருக்கிறது. இந்த பாஸ்வேர்டு எதுக்காக போட்டுக்கிறோம், பிற ஆண்கள் பிறர் என்னுடைய அலைபேசியில் உள்ள விஷயங்களை பார்க்க கூடாது என்பதற்காக. வீட்டிற்குள்ளும் அந்த ரகசியம். அப்படி இருந்தால் கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், கணவன் என்ற ரீதியிலான இந்த தொடர்புகள் பெருக தொடங்கி இன்றைக்கு சமுதாயத்திலே பெருகின்ற ஒரு தீமைகளிலே கள்ளக்காதல் இன்றைக்கு பெருக தொடங்கிவிட்டது. இந்த விவாகரத்துக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் அந்நிய பெண்களுடனான தொடர்பு, திருமணத்திற்கு பிறகான தொடர்புகள் எல்லாம் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த அலைபேசியின் ஊடாக அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது, உபச்சாரம் செய்யாதீர்கள் என்பது கட்டளை இல்லை, அதன் பக்கம் நெருங்காதீர்கள். அதற்கு செல்லக்கூடிய வாசல்களை அடைக்கின்றது. எனவேதான் முதலில் பார்வையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், உங்கள் பார்வையை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். நம்ம எப்படி எடுத்து தெருவில் போகும்போது அப்படியெல்லாம் நிமிர்ந்து அப்படி எல்லாரையும் பார்த்து கொண்டு போவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி. அடுத்து குழைந்து பேசாதீர்கள். நபியினுடைய மனைவியருக்கு இந்த கட்டளையை இஸ்லாம் விடுகிறது. திருமறை குர்ஆன் சொல்கிறது, நபியின் மனைவியரே நீங்கள் ஏனைய பெண்களை போன்ற சாதாரண பெண்கள் அல்ல, நீங்கள் குழைந்து பேசாதீர்கள், நளினமாக பேசாதீர்கள். யாருடைய உள்ளத்தில் சபலம் இருக்கிறதோ, யாருடைய உள்ளம் சபலப்படுகிறோ அவர் இதற்கு ஆட்பட்டு விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. எனவே நாம பேசும்போது கூட ஸ்டைலிஷா பேசுகிறோம், நாகரிகமாக பேசுகிறோம் என்ற அடிப்படையில் சிரித்து குழைந்து பேச தொடங்கினால் அந்த பேச்சு வேறொன்று எண்ணத்திற்கு நமக்கு தள்ளிவிடும். பரவாயில்ல, நம்மள்ட்ட ரொம்ப நெருக்கமா பேசுறாங்க, அப்ப அவன் ஏதோ நினைச்சிட்டு இருக்கா. இவர்கள் அடுத்த கட்டமாக அவர்களை நெருங்குவதற்கான வழிமுறைகள் வந்துவிடும். எனவேதான் பார்வையில் ஒழுக்கம், இந்த பேச்சில் ஒழுக்கம், யாருடன் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும். பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னுடைய குழந்தன் விஷயத்தில், கணவனுடைய தம்பி விஷயத்தில் எனக்கான வழிகட்டுதல் என்ன என்று கேட்கின்றார். அல்ஹமு வல் மௌத், குழந்தன் என்பவன் மரணத்திற்கு சமமானவன் என்று சொன்னார்கள். கவனமாக இருக்க வேண்டும். நம்ம மச்சான் தானே, நம்ம குழந்தை தானே,
நம்ம வீடு தானே என்றெல்லாம் நாம் பழகத் தொடங்கினால் அந்த பழக்கங்கள் தவறான பழக்கங்களுக்கு இட்டு சென்று விடும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிக நுட்பமான ஒரு உளவியலையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. உங்கள் குழந்தைகள் 7 வயதானால் ஆண் பெண் குழந்தைகளை தனியாக நீங்கள் படுக்கையை பிரித்து விடுங்கள். அவர்களை ஒன்றாக நீங்கள் படுக்க வைக்காதீர்கள். இதையும் கூட சொல்லிவிட்டு நீங்கள் அந்நிய பெண்கள் இருக்கக்கூடிய அவையில் எப்படி நடக்க வேண்டும், வீட்டிற்குள் அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்பதும் கூட ஒரு மிக நுட்பமான ஒரு வழிகாட்டுதல். உங்களுடைய பெற்றோர் தாய் இருக்கக்கூடிய இடத்திலும் சூரத்து நூலை நீங்கள் படித்தால் தெரியும், உங்களுடைய தாயார் இருக்கின்ற அவையிலும் கூட அந்த அறைக்கும் கூட நீங்கள் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். இப்படியான ஒவ்வொரு ஒழுக்கத்தையும் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அதன்படி ஒரு ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறது. என்னங்க இந்த காலத்துல போய் நின்று செல்போன் பார்க்காதீங்கிறாங்க, பேசாதீங்கிறீங்க, அதை பாருங்க இதை பாருங்க, நாங்க எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள்வோம், இது எங்களுடைய சுதந்திரம், நாங்கள் அப்படித்தான் வாழ்வோம் என்றெல்லாம் கூறக்கூடிய ஒரு தலைமுறை வந்து விட்டது. அதாவது பெரியவர்கள் இளைஞர்களை இன்றைக்கு கூப்பிட்டு கண்டிக்கலாம் முடியாது. ஏன்பா இதை எப்படி செய்கிறேன் என்று கேட்டால் அதனுடைய விளைவுகள் என்னவாகும் என்று தெரியும். எனவே இப்படி எல்லாம் பேசுவது எந்த காலத்தில் வாழ்கிறார், அந்த காலத்தில் வாழக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இவர்களுக்கு இந்த குரானும் நபிமொழியும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பள்ளிவாசலுடன் முடிந்து விட வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தலையிட்டு விடக் கூடாது என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசும் செய்கிறது. இந்த மதம் என்பது பள்ளிவாசலுடன் நின்று விட வேண்டும். மதம் என்பது வழிபாடுகளுடன் முடிந்து விட வேண்டும். வழிபாடுகளை தாண்டி வரக்கூடாது, அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே இஸ்லாம் என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. பள்ளிவாசலுடன் நம்முடைய மார்க்கத்தை முடித்துக் கொண்டதுடைய விளைவுகள் தான் இருக்கின்றது. இது நாம் ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயமாக நாம் உருவாக வேண்டும். நாம் உருவான பிறகு ஒரு ஒழுக்க மாண்புள்ள இந்த சமுதாயத்தின் மூலமாகத்தான் சகோதர சமுதாயத்தை அழைக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள ஒழுக்க சீர்கேடுகள் ஒப்பீட்டளவில் நாம் சொல்லலாம். நாங்கள் முஸ்லிம்கள் எல்லாம் அதிகமாக மது அருந்துவதில்லை, போதை பழக்கத்திற்கெல்லாம் நாங்கள் ஆட்படுவதில்லை, எங்களிடமெல்லாம் தவறான பழக்கங்கள் குறைவு என்று ஒரு காலத்தில் சொன்னோம். ஆனால் இன்றைக்கு பொது வழிகளில் பரவத் தொடங்கிவிட்ட இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளும் இத்தகைய பெருந்தீமைகள் ஊடுருவிருக்கின்றன என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் நாம் பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய மனைவி மக்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், என் குடும்பத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், என்னுடைய மனைவி விவகாரத்திலும் என்னுடைய குழந்தைகள் விவகாரத்திலும் நான் சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். எப்படி ஒரு குழந்தை அந்நிய ஆணுடன் தொடர்பு ஏற்பட்டு ஒரு பெரும் விருப்பம் ஏற்பட்டு இன்றைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுடன் துணிந்தவர்கள் திருமணம் செய்வதற்கு தலைப்படுகிறார் என்று சொன்னால், நான் அங்கே ஒழுங்கான பெற்றோராக இல்லை என்று அர்த்தம். என் பிள்ளைக்கு உண்டான வழிகாட்டுதலை நான் அங்கே வழங்கவில்லை, என் பிள்ளைக்கு உண்டான சரியான பாதையை நான் அவர்களுக்கு வகுத்து தரவில்லை என்று அர்த்தம். இதெல்லாம் எப்ப வர வேண்டும் என்று சொன்னால், சிறிய வயதிலிருந்தே அவர்களை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். நம்முடைய இல்லங்களை இறை இல்லங்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும். அந்த பயிற்சியிலிருந்து நான் எப்படி இருக்கின்றேனோ அப்படித்தான் என்னுடைய குழந்தைகள் வளர தொடங்குவார்கள். இன்னைக்கு பெரிய அளவில் தீமைகள் செய்வதற்கு குழந்தைகள் எங்கே கற்றுக்கொள்கிறார்கள்? வீட்டிலிருந்து தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். முதலாக அவர்கள் பொய் பேச கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் வீடுதான். வாப்ப சொல்லுவார், நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லுவேன். அப்ப பிள்ளை என்ன செய்யும்? அங்கே வீட்டுல ஆள் இருந்துகிட்டே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொய் பேசக்கூடிய இடம் வீடுதான். அப்பா எந்த காலத்திலும் பொய் பேச மாட்டார் என்ற அந்த நிலையை உங்களுடைய இல்லத்திலிருந்து நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அதே போல பார்த்தீங்க என்று சொன்னால், அந்த குழந்தை லஞ்சம் வாங்கக்கூடிய இடம் எங்க? முதல்ல நம்ம சொல்லுவோம், இந்த கடைக்கு போயிட்டு வா, மீதி 5 ரூபா இருக்கா நீ வச்சுக்க. அப்ப அந்த குழந்தை பார்க்கும், பரவாயில்ல கடைக்கு போனா 5 ரூபா கிடைக்கும். அடுத்தவன் கேட்பான் 10 ரூபா தருவி, அப்பதான் போவாங்க. அங்கிருந்துதான் அவர்கள் லஞ்சத்தை கற்றுக்கொள்கிறார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தெளிவான வழிகாட்டுதல்களை அறிவுறுத்தல்களை நீங்கள் வழங்க வேண்டும். குறைந்தபட்சம் அவர்களுடன் தினமும் 1 மணி நேரமாவது அல்லது அரை மணி நேரமாவது அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுடன் உரையாட வேண்டும். என்னப்பா இன்னைக்கு என்ன படிச்ச, எங்க போற, உங்களுடைய நண்பர்கள் யார்? குரானை குறித்தும் நபி வழிகளை குறித்தும் நம்முடைய உரையாடலில் நம்முடைய இல்லங்களில் இருக்கின்றனவா என்று நாம் பார்க்க வேண்டும். வீட்டில் அதை பத்தியான பேச்சு இருக்கிறதா?
தந்தை மகனும் என்ன பேசிக் கொள்வார்கள்? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க மகனுக்கும் உங்களுக்குமான உரையாடலில் என்னவெல்லாம் இருக்கும் என்று நீங்கள் பாருங்க. ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உரையாடல் என்ன இருக்கும்? சாப்பிட்டாச்சா, நீ அதை செய்ய, நல்லா படிக்கணும், இதுவெல்லாம் இருக்குமே தவிர எப்படியான இந்த இறைமறை உடைய வாழ்க்கையும் இறை தூதருடைய வாழ்க்கையும் குறித்தான அந்த உரையாடல்கள் நம்முடைய குடும்பத்திலே இல்லை. ஆக இப்படியெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோட்டைகளை விட்டு பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் வெளியே செல்லும் போது தவறான பழக்கங்களுக்கு ஆட்பட்டு விடுகிறார்கள் என்ற சூழ்நிலையில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியுள்ளது, என்னுடைய பிள்ளை தப்பு செய்ய மாட்டான், என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை என்று நாம் எப்போது நம்ம அந்த நம்பிக்கை தேவை. ஆனால் அந்த நம்பிக்கையை மட்டும் வைத்துக் கொண்டு என் பிள்ளை தப்பு செய்ய மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஆனால் மற்றவர்கள் சொல்லும் போது என் பிள்ளை கண்டிக்கிறது இனி யார், என் குடும்பத்தில் தலையிடுவதற்கு நீ யார் என்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பக்கம் நிற்க தொடங்கிவிட்டால் அங்கேயே தவறு தொடங்கிவிடும். பிள்ளையின் பக்கம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் உன்னை குற்றி இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்று மிகவும் உங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய இடம் என்னவென்று தெரியுமா? அன்பு சகோதரர்களே, 8வது வகுப்பு 9வது வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளிக்குள் மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு போதை வஸ்துக்கு அதிகமாக ஆட்படுகிறார்கள். புள்ளிவரங்கள் தருகிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பையன் ஸ்கூலுக்கு போறான், நல்லா இருக்கான், நம்ம பிள்ளை போயிட்டு வருது, நல்லா படிக்குது என்று படிக்கின்றார்கள். ஆனால் அவருடைய பழக்கம் என்னவாக இருக்கிறது? கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சொல்கிறது, பள்ளி கல்லூரிகளிலே அதிகமான போதை நடமாட்டம் இன்றைக்கு தொடங்கிவிட்டது, அதை கட்டுப்படுத்த வேண்டும். அவர்கள் சரியான முறையில் சாப்பிடலையா நீங்க கவனிக்கணும். என்னப்பா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா இன்னைக்கு சாப்பாடு கம்மியா இருக்கு என்று சொன்னால் அவரோட உட்கார்ந்து பேசணும். காசு அதிகமாக செலவு பண்றான், காசு அதிகமாக செலவு பண்றான்னா ஏன் இவ்வளவு காசு செலவு பண்ற, உனக்கு எதற்கு இவ்வளவு பைசா தேவை இருக்கிறது, எதை செலவு செய்கின்றாய்? தாமதமாக வீட்டுக்கு வருகிறான், புதிய புதிய நண்பர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அவருடைய நடவடிக்கைகள் மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த இறை மார்க்கத்தினுடைய செய்தியை சொல்லி வளர்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலகட்டம் வரும், அவர்கள் இந்த மார்க்கத்திலே பேர் தாங்கிகளாக இருப்பார்கள், இல்லை இந்த மார்க்கத்திற்கு எதிரானவர்களாக கூட மாறிவிடுவார்கள். இன்றைக்கு அப்படியான ஒரு தலைமுறை உருவாகி கொண்டு வருகிறது. இறை மறுப்பு கூட்டத்திலே இணையக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இறைவனை குறித்தும் இறை மார்க்கத்தை குறித்துமான உரையாடல்கள் நம்மிடம் இல்லை என்பதுதான். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வெறும் மதம். நாம இருக்கின்றோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நம்ம உண்டு, நம்முடைய வேலைகள் உண்டு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறோமா, பிள்ளைகளுக்கு செலவு கொடுக்குறோமா, பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா, அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதல்ல. அவர்களையும் நாளை மறுமையிலே சோனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடம் இருக்கிறது. இவர்கள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம், இவர்கள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு குழந்தைகள். எனவே இந்த குழந்தைகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய இல்லத்தை ஒழுக்க மாண்புள்ள இல்லங்களாக உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு விவாகரத்துகள் பெருகுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் கட்டற்ற தொடர்புகள், அது மட்டுமல்ல பொருந்தா திருமணங்கள், இதுவெல்லாம் நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய முடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அது பெருகத்தான் இன்றைக்கு அந்த வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு செல்கிறது. நீதிமன்றத்திலிருந்து இங்கு மீண்டும் கேள்விகள் எழுப்புகிறார்கள். இந்த தலாக் சட்டங்களையும் அவர்கள் ஜீவனாம்ச விஷயத்திலும் அரசு இதில் தலையிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய கோளாறுகள் என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, இந்த காலகட்டம் இது அண்ணல் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமாக இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில் எப்படி இருந்தது என்பதை நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியிருக்கிறது. நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நல்ல நூல்களை நம்முடைய வீடுகளிலே அலங்கரிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுத்தீங்களா அல்லது நல்ல வீடு வாங்கி கொடுத்தீங்களா என்பது அல்ல, அவர்களுக்கு நல்ல புத்தகங்களை அன்பளிப்பு செய்ய வேண்டும். எந்த தந்தையாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தகங்களை அன்பளிப்பு செய்திருக்கின்றீர்களா என்பதை பார்க்கணும். இந்த புத்தகத்தை நீ படி, நான் உனக்கு அப்பா உனக்கு பரிந்துரைக்கிறேன், இந்த புத்தகத்தை நீ படி. பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நீ படி. உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு இப்படி இருக்கிறது. இன்றைக்கு நூல்கள் எல்லாம் நல்ல நல்ல நூல்கள் வந்து விட்டது. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தந்தை மக்களுக்கு அளிக்கக்கூடிய அன்பளிப்புகளில் ஆக சிறந்த அன்பளிப்பு நல்ல கல்வியும் நல்லொழுக்க பயிற்சியும் தான். அது நம்மிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலாவது நீங்கள் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இந்த மாதத்தை பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதத்தை எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு
அறிமுகப்படுத்துவது பெருமானாரே. அதை குறித்த உரையாடல்களை தொடங்குவதற்காக நம்முடைய இல்லங்களிலும் நூல்களால் அலங்கரிக்க வேண்டும். இறை இல்லங்களாக நம்முடைய இல்லங்களை மாற்ற வேண்டும். நம் இல்லங்களிலிருந்து ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை கட்டியமைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நாம் இந்த மனித குலத்தை நோக்கி நாம் இந்த ஒழுக்க சீர்கேடுகளிலிருந்து அழைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இஸ்லாமிய சமுதாயம் ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயமாக விளைவதற்கு ஒவ்வொரு இல்லங்களும் ஒழுக்க மாண்புள்ள இல்லங்களாக திகழ வேண்டும். ஒழுக்க மாண்புள்ள இல்லங்களாக திகழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒழுக்க மாண்புள்ள மனிதர்களாக நம்மை செதுக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. திருமறையுடைய வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வழிபாடுகளை வலியுறுத்தியதை விட வாழ்வியல் நடைமுறைகளைத்தான் மிகவும் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை இறை மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக, ஒழுக்க வரம்புக்கு உட்பட்டவர்களாக, இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த அந்த வாழ்வியல் அடிப்படையில் நடைபெறக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் என்னை உங்களை மாற்றிடுவானாக.